முன்னுரை. அன்பார்ந்த இறைபக்தர்களே, இன்று நாம் தரிசிக்கப் போகும் தலம் பிரம்மாவின் அகந்தை கரைந்த புனித தலம், ஞானத்தின் பிறப்பிடம், திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில். அகங்காரம் அழிந்தால் அருள் மலரும் என்பதற்கான உயிர்ப்பான எடுத்துக்காட்டு இத்தலம். தலத்தின் மகிமை. திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரர் என்ற நாமத்தில் அருள்பாலிக்கும் அரிய சிவாலயம். உலகில் பிரம்மாவுக்கு தனி சன்னதியுள்ள சில தலங்களில் ஒன்று. கல்வி, ஞானம், புத்தி, சந்தான பாக்கியம் தரும் சக்தி தலம். குருதோஷம், பிரம்மதோஷம் நிவர்த்தி தலம். இங்கு நுழையும் போதே ஒரு அமைதி, ஒரு தெய்வீக அதிர்வு, மனதை மென்மையாக்கும் சக்தி. தல புராணம். பிரம்மாவின் அகந்தை. ஒரு காலத்தில் நான்முகன் பிரம்மாவுக்கு நானே படைப்பின் தலைவன் என்ற அகந்தை ஏற்பட்டது. அதை உணர்ந்த சிவபெருமான் ஒரு அக்னி தூணாக தோன்றினார். தலை காண்பவன் யார், அடி காண்பவன் யார் என்று சவால் விடுத்தார். பிரம்மா பொய் சொன்னார். அந்த பொய்யே பிரம்மதோஷமாக மாறியது. அந்த தோஷம் தீர பிரம்மா பல தலங்களில் தவம் செய்தார். இறுதியாக திரிப்பட்டூரில் சிவபெருமானை முழு பணிவுடன் வழிபட்டார். அகந்தை உடைந்த இடமே அருள் பிறந்த இடமானது. சிவபெருமான் கருணை கொண்டு பிரம்மாவின் தோஷத்தை நீக்கினார். அதனால் இத்தலம் பிரம்மபுரியானது. அம்பாள் சௌந்தரநாயகியின் அருள். இந்த தலத்தின் தாயார் சௌந்தரநாயகி அம்மன். அழகின் வடிவம் மட்டுமல்ல, அறிவின் தாயும் ஆவாள். பெண்கள், மாணவர்கள், தாய்மார்கள் மனமுருகி வேண்டினால் அம்பாள் கைவிடமாட்டாள். வழிபாட்டு பலன்கள். இந்த தலத்தில் பிரார்த்தித்தால் கல்வி முன்னேற்றம், ஞாபக சக்தி அதிகரிப்பு, மனக்குழப்பம் நீங்குதல், சந்தான பாக்கியம், குருதோஷ நிவர்த்தி. வியாழக்கிழமை, குரு பெயர்ச்சி, பிரதோஷம் மிக சிறப்பு. நிறைவுரை. அன்பார்ந்தவர்களே, பிரம்மாவுக்கே தோஷம் நீக்கிய சிவன் நமக்கு துணையில்லையா? அகந்தையை விட்டால் அருள் தானாக வரும். அந்த அருளின் வடிவமே திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர். ஓம் நமச்சிவாய.